இப்போ நேற்று நடந்த சினாரியும் அதே மாதிரி தான் 4 ஹவர்ஸ் வந்து பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுங்க, ரிவர்சல் பேட்டர்ன் 4 ஹவர்ஸ்ல அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண உடனே நம்ம பை செல் ஆர்டர் எடுக்கலாமா? ஏன்னா மேலே பை செல் லிக்விடிட்டி கிராப் பண்ணி ஓப்பனிங் பிரைஸோட கீழே வச்சுட்டாங்க. இது வந்து நேற்று நடந்த கரெக்டாக இது இன்னைக்கு வேலைக்கிழமை நடந்த சினாரியோ. நான் இந்த கேண்டில் வேலைக்கிழமை நடந்த சினாரி. அப்போ இதில் நம்ம அடிஷனல் கன்ஃபர்மேஷன் நான் என்ன பார்க்க சொல்லியிருக்கேன், 4 ஹவர்ஸோட ரிவர்சல் பேட்டர்ன் அதில் இருக்கான்னு பார்க்கணும். 4 ஹவர்ஸ் ரிவர்சல் பேட்டர்னும் ஃபார்ம் ஆயிருக்கணும். அது மாதிரி டெய்லி பையர்ஸ் அதில் ஓப்பனிங் ப்ரைஸோட இருக்கலாம். இந்த 2 கண்டினியூஸை வச்சு தான் நம்ம மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படிங்கிற இதில் நம்ம கண்டுபிடிப்போம். இதில் பாருங்க, இது கரெக்டாக ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். மேலே இருக்க பை சைட் லிக்விடிட்டியை கிராப் பண்ணி கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டியை 4 ஹவர்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டாங்க. அக்ரெசிவாகவே அவங்க க்ளோஸ் வச்சிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். அப்போ இந்த பேட்டர்ன் வந்தாலே நம்ம செல் எடுக்கக்கூடாது. அதுக்காண்டி தான் அந்த டெய்லி பையாஸையும் உங்களை நான் பார்க்க சொன்னது. இப்போ அதே மாதிரி இந்த அட்டம்ப்ட்ல பாருங்க, டெய்லி பையாஸை பாருங்க, கரெக்டாக எக்ஸ்டர்னல் பை சைட் லிக்விடிட்டியை கிராப் பண்ணாங்க. கிராப் பண்ணி ஓப்பனிங் ப்ரைஸோட கீழே வச்சாச்சு. அப்போ மார்க்கெட் கண்டிப்பாக எங்கே போகுது, கீழே இருக்க செல் சைட் லிக்விடிட்டிக்கு போகுது. இதான் டேயோட லோவாக இதில் மார்க் பண்ணியிருக்கு. செல் சைட் லிக்விடிட்டியாக போகுது. அப்போ டெய்லி பையாஸுங்கிறது 4 ஹவர்ஸோட ரிவர்சல் பேட்டர்னும் பார்க்கணும். அதே மாதிரி டெய்லி ஓப்பனிங் ப்ரைஸை விட கீழே க்ளோஸ் வச்சிருக்கணும். அது வந்து கீழே டவுன் ட்ரெண்டுக்கு, இதே மேலே க்ளோஸ் வச்சிருந்தேன் ஓப்பனிங் ப்ரைஸோட மேலே போயிருந்துச்சு அப்படின்னா இது அப் ட்ரெண்டுக்கு. இதுதான் டெய்லி பேஸ். டெய்லி பேஸ் உங்களுக்கு இந்த 2 விஷயத்தையும் தான் கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன்னு தவிர டெய்லி பேஸுங்கிற ஒரு சின்ன வீடியோ யூடியூப் ஷார்ட்ஸ்ல அதை மட்டும் பார்த்துட்டு நீங்க ட்ரேட் எடுக்கக்கூடாது.